நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இட்ஸ் ஒரு பெரிய இன்ஃப்ளேஷன். என்னன்னா, இப்ப லாரவல் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. ஸோ இதுவும் ஒரு தியரம்ஸ் தான். இதுவும் ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. பில்ட் ஆன் அ கோடிங் பிளான். WordPress இருக்குன்னா WordPress ஜஸ்ட் லைக் தட் வந்து இருக்கு. இந்த அப்ளிகேஷன் நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஸோ இப்ப லாராவல் கோடிங்ல தான் பண்ணியிருப்பாங்க. பட் லாராவெல்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்பெசிபிக் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு அங்க டிஸ்பிளே ஆகும். HTML CSS தெரியுங்களா? அந்த மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? WordPress வந்து யூஸ்வலா PHP ஒரு லாங்குவேஜ். PHP மூலமா. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க? ஒரு டெவலப்பரா என்னால நான் வந்து இந்த கம்பெனில தான் வெப் டெவலப் பண்றேன். ஸோ நான் ஒரு டெவலப்பரா இதை என்ன ரைட்டா? எனக்கு லாஜிக்கல் திங்கிங் தெரியும். நான் வந்து கோடிங் படிக்க போறேன். எனக்கு எல்லா சின்டாக்ஸ் எல்லாம் இங்கே தான் முடியும் எல்லாமே. பட் இப்போ ஒரு காமன் மேனர் ஒருத்தங்க இந்த அப்ளிகேஷன் சம்திங் எங்ககிட்ட நான் திடீர்னு இப்போ HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு பேரை மொத்தம் பண்ணிங்கன்னா இல்ல ஒரு கோடிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வராத யாருனால முடியும் இப்படியா கண்டிப்பா முடியாது இல்லையா? உங்களுக்கு எந்த இடத்துல எதை பண்றதுன்னு தெரியும். ஸோ இதுதான் என்ன பண்றது? நம்ம கோடிங் மூலமா ஒரு சிலதை பில்ட் பண்ணி வச்சுக்கணும். அவங்க அதை எடுத்து எடுத்து வச்சாலே போதும் டிசைன் வரணும் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு இதோட கிரியேட்டா சொன்னாங்க. ஸோ தட் என்ன இருக்கு இப்போ நான் கோடிங் மூலமா நான் பண்ணணும் எனக்கு வந்து இவ்வளோ ஆடியன்ஸ் தான் கவர். பட் இவங்களோட ஏம் என்ன இருந்துச்சு இவ்வளோ ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க தெரியுதோ தெரியலையோ இதை அவங்க யூஸ் பண்ணணுங்கிற கன்க்ளூஷன் வராங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ப்ரீ பில்ட் பண்ணி அதாவது கோடிங் டைப் பண்ணி ப்ரீ பில்ட் பண்ணி எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்க இருந்து நீங்க அதை எடுத்துட்டு வந்து இப்படி வச்சாலே போதும் அந்த எலிமெண்ட் உங்களோட செய்யும். அந்த மாதிரி ஒரு 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 அக்சசபிலிட்டியா அவங்க கொடுக்க வராங்க. ஸோ இதை அவங்க டெவலப் பண்றதுக்கு அவங்களுக்கு 3 இயர்ஸ். ஸோ இந்த 3 இயர்ஸ்ல இனிஷியலா WordPress ஜஸ்ட் ஒரு பிளாகிங் சைட்டா இருக்குது. பிளாக்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க நியூஸ் ஆர்டிகல் பாக்குறீங்கல்ல, இந்து பேப்பர் எடுத்துக்கிறீங்க, தினத்தந்தி எடுத்துக்கிறீங்க, இது எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்? ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு கீழே எக்கச்சக்கமான ஆமாங்க. வெரி இன்ஃபர்மேட்டிவ். அதாவது அது அது படிச்சீங்கன்னா நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். பட் அது ப்ளீசிங் டு த ஐயா இருக்குமா? இல்ல ஏதாச்சும் டிசைன் போட்டு அந்த மாதிரி கஸ்டமைஸ்டா இருக்குமா? அப்படி ஏதாச்சும் கேட்டா என்னைக்காச்சும் பார்த்துட்டீங்களா? எல்லா ஹிந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா பிளாகிங் சைட்டும். ஸோ இவங்க இதை கஸ்டமைஸ் பண்றதுக்கும் நம்ம ஆப்ஷன் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே சேர்ந்து புஷ் பண்றது தான் WordPress. ஸோ இப்போ இதனால இவங்க என்ன ஒரு சக்சஸ் ரீச் பண்ணுங்க அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு இன் டுடேஸ் வேர்ல்ட் 40% ஆஃப் ஆல் வெப்சைட்ஸ் அதாவது உலகத்துல இருக்க மொத்த எண்ணிக்கையில 40% ஆஃப் வெப்சைட்ஸ் ரன் ஆன் WordPress. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்பேன் ஆஃப் 15 இயர்ஸ்ல நடந்த ஒரு மேட்ச். ஓகேவா? இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனி மியூசிக் எல்லாருக்கும் தெரியுமா? எவ்வளவு பெரிய பிராண்ட் இல்லையா? ஸோ இப்போ எல்லாரும் லேப்டாப் வாங்கிருக்கீங்க. சோனி மியூசிக் லேப்டாப் டைப் பண்ணி பாருங்க. On offline money.
சரி. நீங்க பாருங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான். கம்ப்யூட்டர்ல ஓப்பன் பண்ணி ஃபோன்ல ஓப்பன் பண்ணுவாங்க அப்லோட் பண்ணி 2 வெப்சைட். sonymusic.com அண்ட் இன்னொன்னு வந்து techcrunch.com. பாத்தீங்களா? ஸோ சோனி மியூசிக் அப்படின்னு எடுத்தோம்னா இவங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம்ல உள்ளவங்க இல்லையா? ஸோ வேர்ல்ட் வைட் மியூசிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இவங்க ஒரு லீடிங் மார்க்கெட், ரைட்? ஸோ இவங்களோட மேஜர் இது இருக்குல்ல வெப்சைட், சோனி மியூசிக் டாட் காம் வெப்சைட் இஸ் பில்ட் ஆன் வேர்ட்பிரஸ். இஸ் பில்ட் ஆன் வேர்ட்பிரஸ். அதே மாதிரி இப்போ டெக் கிரன்ச் அப்படின்னு சொல்றாங்க, இவங்க வந்து ஒரு நியூஸ் ஆர்டிகல் ஷோ பண்ற ஒரு வெப்சைட். அண்ட் இவங்களும் வேர்ல்ட்ஸ் லீடிங் நியூஸ் ஆர்டிகல் வெப்சைட்ஸ்ல இவங்களும் ஒருத்தங்க. ஓகேவா? ஸோ இந்த டெக் கிரன்ச் இந்த சைட்டு இஸ் பில்ட் ஆன் வேர்ட்பிரஸ். ஸோ டெக் கிரன்ச் எல்லாம் நீங்க லேப்டாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோ இதுதான் வெப்சைட். ஓகேவா? ஸோ இவ்வளவும் இஸ் பில்ட் ஆன் வேர்ட்பிரஸ் தான். இதுல நீங்க போடுறீங்கல்ல இட்டாலிசன்ஸ் ஃபர்ஸ்ட் டேட்டா வாட்ச்டாக், இது எல்லாமே நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் தான் இவங்க எல்லாம் பிளாக்ஸா பப்ளிஷ் பண்றாங்க. அதை தான் நீங்க நியூஸ் ஆர்டிகலா வாசிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவன் இவ்வளோ நியூஸ், அதாவது ஒரு டெய்லி அப்டேட் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ இதனால என்ன ஆகுது, உங்களுக்கு டெய்லி டிராஃபிக் சென்றுட்டே இருக்காங்க. ஓகேவா? அண்ட் நீங்க இங்க பாத்தீங்கன்னா இதை இங்க ஒரு சின்ன ஆட் ஓடுதா, அங்கங்க சின்ன 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 ஆடா ஓடுதா, இதெல்லாம் தான் உங்களோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா. புரியுதா? ஸோ இத்தனை பேர் வராங்க, இத்தனை பேர்ல ஒரு 10 பேர் வராங்கன்னா ஒரு 5 பேராச்சும் தெரியாமலாச்சும் அந்த ஆடை கிளிக் பண்ணாம இருப்பாங்களா? இல்லையா? ஸோ அந்த ஆட் கம்பெனிக்காரருக்கும் லாபம், அவன் இவங்களுக்கு இதுக்கு இன்கம். இப்படிதான் ஒரு வெப்சைட்டோட இன்கம், அதாவது இந்த மாதிரி ஆட் ஷோ பண்ற இன்கம் வேணாம். புரியுதா? ஓகே, சரி. இப்போ வேர்ட்பிரஸ் என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா wordpress.com ஒன்று இருக்கு, wordpress.org அப்படின்னு. வேர்ட்பிரஸ் ஒன்றுலாம் திடீர்னு ரெண்டு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? wordpress.com to wordpress.org டிஃபரன்ஸ் என்ன? ம் org ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் வைட் யூஸ் பண்றது, அதாவது இப்போ எப்படின்னா டாட் இன் அப்படின்னு யூஸ் பண்ண வேர்ல்ட் வைட் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனால் ரெக்கக்னிஷன் அப்படின்னு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ டாட் இன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாட் ஏஇனா ஏஇ அரப் எமிரேட்ஸ், துபாய், சவுதி அரேபியா, அந்த ரீஜன். ஏயுனா டாட் யூஎஸ் போட்டால் டாட் யூகே போட்டால்
ஸோ இது ரீசன் மேஜரா எங்க நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம் டெபிக் பண்றதுக்காக இதை காட்டுவாங்க. ஓகே தான். பட் காமனா இப்போ டாட் காம்ஸ் டாட் ஓஆர்ஜி wordpress.com wordpress.org என்ன வித்தியாசம்? ஆக்சுவலா இது மெயினா தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும், வெப்சைட் ஒர்க் ஸோ எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்தேன். இப்போ உங்க வெப்சைட் இங்க இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. கம்ப்யூட்டர்லயே நீங்க வந்து லோக்கல் ஹோஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. அது வந்து த்ரூ சாம் சர்வரா இருக்கலாம், த்ரூ அப்பாச்சி சர்வரா இருக்கலாம். எல்லாமே என்னென்ன சர்வர்ஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஹோஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ண, அதாவது எடுத்து டிஸ்பிளே பண்றது. ஓகே. ஸோ இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நான் சொல்றதுலேயே உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும், லோக்கலா ஹோஸ்ட் பண்ணலாம் சிம்பிளா லோக்கலா, அதாவது உங்களுக்கு இல்ல உங்க வைஃபை இருக்கு. ஸோ நான் சாம் ஆக்டிவேட் லோக்கல் ஹோஸ்ட் ஆக்டிவேட் பண்றேன். நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன்னு. ஸோ இப்போ உங்க வைஃபைல நீங்க ஒரு வைஃபைக்கு கனெக்ட் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ நான் அதே வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவேன். அந்த ஐபி அட்ரஸை எடுத்து நான் என்னோட கம்ப்யூட்டர் என்னாலே இந்த பேஜை பார்ப்பேன். எப்படி இப்போ இது கனெக்ட் ஆச்சு, ஐபி அட்ரஸ் நான் எடுத்து போட்டேன். பட் காமனா இருக்க ஒரு விஷயம் என்னது, ஒரு வைஃபை. ஓகேவா? ஸோ இப்போ உங்க வைஃபைய அது போஸ்டா யூஸ் பண்ணி எனக்கு கண்டென்ட் டிஸ்பிளே ரைட்டா? ஸோ ஓகே, இப்போ அதே மாதிரி நான் ஒரு வெப்சைட் டிஸ்பிளே பண்ணுறேன், ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டேன், ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? ஆனா இப்போ அந்த வெப்சைட்டை நான் எப்படி உலகத்துக்கு காட்டுறேன், முக்கியமான ஒரு விஷயம் இல்லை, எல்லாம் பக்காவா பண்ணி நம்மளே வச்சுட்டேன். காட்டணும்ல, கார் வாங்கி வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணிடுவாங்க, மாட்டுல எடுத்துக்கணும்ல. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணோம், இப்போ வேர்ல்டு வைட் உங்களுக்கு கேம்ஸ் நீங்க வந்து ஒரு டொமைன், அந்த டொமைன் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுது, இப்போ சரவணன் இருக்காங்க, சரவணன்.com, சரவணன்.com நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த டொமைன் நம்பர் வேர்ல்டு வைட் அந்த சரவணன்.com எனக்கு மட்டும்தான் இருக்கு. ரொம்ப முக்கியம் இல்லை? ஓகே. இப்போ ஒரு இடத்துக்கு சரவணன்ங்கிறது கொஞ்சம் காமனான ஒரு name. ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா 4-5 சரவணன் இருக்கலாம். ஓகேவா? பட் இவரோட ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா .com அப்படிங்கிறது தான் இவரை காமனா டெவலப் பண்ண ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ இந்த .comன்ற டொமைன் நான் வாங்கிட்டேன்னா என்னால அடுத்து யாராலையும் ஒரு இடத்துல .com வாங்கிச்சு அவங்களால .co.in வாங்கலாம், .in வாங்கலாம், .ai வாங்கலாம், .net வாங்கலாம், .org எதுனா வாங்கி .com இவருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், எனக்கும் ஒரு யூனிக் ஸ்பேஸை நான் உருவாக்கிட்டேன். ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன பார்ப்பேன், ஒரு சர்வர், அதாவது ஒரு சர்வரை ஹோஸ்ட் பண்ணணும். ரைட்டா? இப்போ வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்ல நம்மளுக்கு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 100% இல்லையா? இப்போ நீங்க ஃபிளிப்கார்ட் எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கீங்க, அமேசான் எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ அமேசான் அக்கௌண்ட், ஃபிளிப்கார்ட் அக்கௌண்ட் இருக்கா? ஸோ இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்கல்ல, எப்படி நீங்க உங்க நம்பர் போட்டு நீங்க தான் அப்படின்னு ரெகக்னைஸ் டேட்டாபேஸ் இனிஷியலா உங்ககிட்ட வாங்கியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையுமே வாங்கிருக்கோம். ஸோ வாங்கணும்னா அது என்ன பண்ணுது, ஒரு ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி கேட்டு உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லிட்டு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். வெரிஃபை ஆனது இது நீங்க தான் இருக்காங்க. ஸோ என்ன ஆகுது, ஓடிபி நீங்க கரெக்டா போட்ட உடனே இங்க இருக்கு சர்வர் போய் டேட்டா பேஸ்ல இருந்து ஓகே இது இவங்க தான் கன்ஃபர்மேஷன் கனெக்ட் பண்ணி புரியுது. அதே நேரம் இப்போ ஃபிளிப்கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கு, அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கு எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் வந்துருமா? இல்லை இதெல்லாம் ஒரு ஸ்டோரேஜ் இருந்தா அதுல இருந்து இதெல்லாம் இருக்கு. நான் கேட்டது புரிஞ்சா? புரியல.
உங்க போன்ல இப்போ ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ எதுல ஸ்டோரேஜ்? போன் ஸ்டோரேஜ்ல ஸ்டோரேஜ்ல ஒண்ணு இல்லைன்னா அந்த போட்டோ இருக்காது. அதே ஸோ வெப்சைட்னு ஒரு இப்போ வெப்சைட் டெக்ரான்ஸ் பார்த்தோம், சோனி மியூசிக் பார்த்தோம், எல்லாரும் பார்த்தோம். ஸோ இது எல்லாருக்குமே உள்ள காமிக்கிற கண்டென்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஸ்டோர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் கண்டிப்பா வேணும். ஏன்னா இருந்தா தானே என்னால காட்ட முடியும். ஒரு இடத்துல எனக்கும் இருந்தாலும் என்னால அதை எடுத்து காட்டவே முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ உங்க வெப்சைட்ல போடுற இமேஜா, வீடியோவா, இல்ல நீங்க எழுதுற கண்டென்ட்டா, எல்லாமே எனக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி இருந்தா மட்டும்தான் அதை என்னால எடுத்து காட்டவே முடியும். ஸோ இதுக்குதான் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர் அப்படின்னு ஒண்ணு. இந்த சர்வர்ல நிறைய மைல் சர்வர், கோடாடி இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்குன்னு உங்களோட சைட்டுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் ஒதுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களோடதெல்லாம் நீங்க அங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதே எடுத்து காட்டிக்கலாம். ஓகேவா? சரி இப்போ எனக்கு சைட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் ஸ்டோரும் பண்ணியாச்சு, எடுத்தும் காட்டுறேன். இப்போ என் சைட்டை எப்படி எல்லாரும் பார்க்கணும்? எல்லாரும் என் சைட்டை பார்க்கணும். கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்ப யாருமே பார்க்கணும். இப்போ என் சைட் உருவாக்குன பர்பஸ் இல்லாம. ஸோ இப்போ என் சைட்டை எல்லாரும் பார்க்கணும். இதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னா போஸ்டிங் அப்படின்னு. ஓகேவா? ஜென்ரலா இப்போ ஸ்கூல்ல காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நான் இதை போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? நான் எடுத்து நடத்துறேன். ஆமா தானே? ஜென்ரல் பர்ஸ்பெக்டிவ். ரைட்டா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் போஸ்டிங் வாங்குறேன். இந்த போஸ்டிங்கும் என்னால் நிறைய இருக்க வாங்க முடியும். போஸ்டிங்கர் வாங்க முடியும், மைல்ஸ் வாங்க முடியும், சி பேனல்ல வாங்க முடியும், எல்லாத்துக்குமே வாங்க. ஸோ நான் இப்போ இந்த போஸ்டிங் வாங்கிட்டேன். ஃபோன் பேசுறது இம்பார்ட்டா? இருக்காங்க. நீ பேசுறாங்க கொடுக்காத இருக்காத பஞ்சம் கொடுக்காது. சூப்பர் நாள் இவங்க அதான் உங்களுக்கு எடுக்காதனால பேசுதா உனக்கான் கொஞ்சம் புரியல சொல்லுங்க நீ எது திரும்ப பேசுவாங்க பார்த்தேன். எதுக்கு எதுக்கு போன் பண்றாரு? நான் சொல்றேன் நீங்க என்ன எதாவது நான் வந்து நான் சொல்லிட்டேன் காலையில கூகுள் சொல்லி அதுக்கெல்லாம் கூகுள் சொன்னா இங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணா அதெல்லாம் ஆகணும் சார். காலையில நீங்க நினைச்சு கொடுத்துருக்கோம் சொல்லா சரி. நான் நான் லஞ்ச் பீரியட்ல ஒரு பேசுறேன் இல்ல பேசணும் பேசணும் இல்ல பேசணும் சரி ஓகேண்ணா. ஸோ இப்போ நான் எடுத்து காட்டுற வரைக்கும் எனக்கு ஒரு போஸ்ட் வேணும். ஸோ இந்த போஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வேர்ல்ட் வைட் வெப் www.ன்னு போட்டுருக்கீங்க அந்த ஒரு ஃபுல் வேர்ல்ட் வைட், அதாவது உலகம் முழுக்க இருக்க எல்லாருக்கும் இதை காட்டுறதுக்குரிய ஏற்பாடு. ஓகே. ஸோ இந்த சர்வரையும் போஸ்டையும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணாதான் என்ன ஆகும், இந்த சர்வர்ல தான் உங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாமே இருக்கும். இது ஹோஸ்டோட கனெக்ட் ஆகும், உங்க டேட்டாலாம் ஹோஸ்ட் கொடுக்குறோம். இந்த டொமைனையும் இது கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டொமைன்ங்கிற நேம்ல இது எல்லாத்தையுமே இருக்கு. அப்படிதான் உங்களுக்கு Flipkart.in, Amazon.com, Amazon.in எல்லாமே டிஸ்பிளே. ஓகேவா? இந்த ஹோஸ்ட் வந்து இப்போ அமேசான் கிளவுட் இருக்குல்ல, AWS, அமேசான் வெப் சர்வீசஸ், அவங்களே ஒரு ஹோஸ்ட். ஸோ இது பண்ணா மட்டும்தான் உங்களோட வெப்சைட்டை எல்லாராலையும் பார்க்கணும். ஓகே. நான் முதல்ல சொன்னேங்க WordPress.com, WordPress.org ரெண்டு. இது ரெண்டுக்கும் இருக்க மெயின் டிஃபரன்ஸே அதாவது WordPress.com வேர்ல்ட் வைட் யூஸ் பண்ற ஒரு WordPress. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு போஸ்டிங் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஜஸ்ட் உள்ள போய் உங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சைட் கிரியேட் பண்ணிருக்காங்க. WordPress.org வந்து ஃபுல் கண்ட்ரோலை உங்ககிட்ட கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங்ல நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சர்வர்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்க டொமைனை கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாரும். பட் WordPress.com வந்து கொஞ்சம் லிமிடெட். அதுல வந்து நினைச்ச அளவு ஆக்சசபிலிட்டி நம்ம ஓகே. ஏன்னா இது வந்து WordPressங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே. பட் அதை .comல யூஸ் பண்றீங்களா .orgல யூஸ் பண்றீங்களாங்கிறது உங்க
இந்த டாட் ஓஆர்ஜில யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? அதாவது டொமைன் நேம் நாமளே வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பேர் இருக்கீங்களோ நீங்களே வாங்கி வச்சுக்கலாம். ஹோஸ்டிங் என்ன ஹோஸ்டிங் மட்டும் நீங்களே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். சர்வர் இது கூட கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்றது எல்லாமே எந்த டிபெண்ட் ஆகிருக்குன்னா ஜஸ்ட் சர்வர் டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா wordpress.comல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் அவங்க சர்வர் கனெக்ஷன் அவங்களோட தான். உங்களோட டிசைனர் டொமைன் நேம்ல ஃபுல்லா நீங்க என்னன்னு கேட்டா உங்களோட ஓகே. அண்ட் இது எல்லாமே will be working on a paid plan. ஃப்ரீ wordpress.com பார்த்தீங்கன்னா உங்களால பெருசாக முடியும். புரியுதா? பட் அதே நேரம் wordpress.orgல ஜஸ்ட் நீங்க சாஃப்ட்வேர் எடுத்து இதுக்குள்ள போட்டா மட்டும் பண்ணணும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க wordpress.org ப்ரிஃபர் பண்ணி அவங்க டொமைன் நேம் வாங்கி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க யூஸிக்கே அப்படிதான் முடியும். ஓகேவா? அண்ட் இந்த வேர்ட்பிரஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் முதல்ல சொன்னேன் வேர்ட்பிரஸ் வந்து கஸ்டமைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க தான் சொல்லுங்கன்னு நினைக்கிறேன் பாயிண்ட். ஈஸி டு யூஸ் அண்ட் கஸ்டமைஸ். ஸோ இந்த கஸ்டமைஸ் பண்ற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இதுவுமே wordpress.comல ரொம்ப நினைச்ச மாதிரி உங்களால தெரியும். ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சா என்ன நாளைக்கு நீங்க போய் wordpress ஒன்று தேடிட்டு wordpress.org பதிலாக wordpress.comக்குள்ள போயிட்டீங்கன்னு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியும். புரிஞ்சா? சரி, ஓகே. வேர்ட்பிரஸ் மூலமா இப்போ பிளாக் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் பார்த்தேன். வெப்சைட்டும் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இன்னும் அதை யூஸ் பண்றாங்கன்னு நம்ம யாரும் சொல்லல. இல்ல காமனா ஏன் 40% ஆஃப் வெப்சைட்ஸ் வேர்ட்பிரஸ்ல ரன் ஆகுதுன்னு யாரும் சொல்லலையே. வேற ஒண்ணும் இல்லை. ஈஸி டு யூஸ் எடுத்து வச்சா. பட் அதுக்கு இப்ப நிறைய இது வந்துருச்சு இல்லையா? இப்ப இந்த விக் ஸ்டுடியோலாம் உங்களுக்கு ஆட் வந்திருக்கலாம். அது எல்லாமே இப்ப எடுத்து எடுத்து வச்சாலே போதும் நீங்க சைட் கிரியேட் பண்ணுற மாதிரி. கஸ்டமைசபிலிட்டி வந்து வேர்ட்பிரஸ்ல இருக்க அளவு அவ்வளவு சீக்கிரம் எதுலையும். ஓகே. ஏன்னா wordpress.org யூஸ் பண்ணீங்கன்னா wordpressல ஒரு மெயின் விஷயம் என்ன பிளகின்ஸ். இந்த பிளகின்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால அடிஷனல் திங்ஸை உங்க வெப்சைட்ல ஓகே. இப்போ இன்ஸ்டாகிராம் போய் எப்படி லாகின் பண்ணுவீங்க? ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கேட்கும். அதை ஈஸியா கொண்டு வர வச்ச முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நார்மல் HTML சைட்ல இதெல்லாம் கொண்டு வந்து அந்த டேட்டாவை ரீட் பண்றது எல்லாம் பண்றது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ். HTML தெரியுமா? உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். வச்சிருக்கீங்க. ஸோ HTML யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் இன்புட் பாக்ஸ் வைக்கணும். இங்க பின்னாடி கெட் வேல்யூ கொடுத்து அதை டேட்டா பேஸ்ல கனெக்ட் பண்ணி. பட் வேர்ட்பிரஸ்ல என்னால பிளக்கின் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுது. அதாவது உங்க சைட்டுக்கு டிஃபால்ட் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸ் தான் உங்க சைட். என்னால வெளியே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இந்த பாக்ஸ் பிரஸ் பண்ணி உங்க ஃபீச்சர் லிஸ்ட் வந்து 10 தான் இருக்கும். நான் வெளியே இருந்து ஒன்று எடுத்துட்டு வந்து ஒரு ஃபீச்சர் லிஸ்ட் என்னால 20 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஃபார்ம் அப்படின்னு ஒரு plugin. எடுத்துட்டு வந்து இங்க வச்சானா மட்டும் போது எனக்கு ஃபார்ம் வரும். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கனெக்ட் பண்றது இது இன்டர்ஃபேஸ் இல்லை. புரிஞ்சா? ஸோ இதுதான் பர்பஸ் ஆஃப் plugin. To give you an advantage. ரைட்டா? சரி. போக ஏன் ஆஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் நீங்க ஏன் பர்பஸ் SEO அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. SEO இருக்கிறதுலே ஃப்ரெண்ட்லியா வேர்ட்பிரஸ் தான். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே காமன் பெர்ஸ்பெக்டிவ். அப்படியா? ஆனா இப்ப நீங்க இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா SEOங்கிற விஷயமே வேர்ட்பிரஸ் தான். எதை வச்சு அப்படின்னு கேட்கலாம்னா இப்போ உங்களுக்கு சைட் டைட்டில் அப்படின்னு ஒரு SEO பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்.
பெர்மாலிங்க்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். கீவேர்டுன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். எல்லாமே இருக்கும்ல. இதெல்லாம் பத்தி படிச்சிட்டீங்களா? கீவேர்ட்ஸ். மத்தது எல்லாமே உங்களுக்கு ஒரு கணக்கு. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க சோனி மியூசிக்னு தேடுனீங்க. எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். சோனி மியூசிக் வரும் இல்லையா? அதுதான் சைட் டைட்டில். அது கீழே சோனி மியூசிக் பத்தி ஒரு ரெண்டு லைன் காமிச்சிருக்கும். அதுதான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு URL ஜெனரேட் ஆச்சு. சோனி மியூசிக் டாட் சார் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எடுத்து உங்களுக்கு இப்போ புரியுறோம்னா ஒரு சொல்லி சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் ரைட்டா. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவாங்க, கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ஒரு சைட்டுன்னு பார்த்தோம்னா பிரைமரி கீவேர்ட் இருக்கலாம், செகண்டரி கீவேர்ட் இருக்கலாம், இருக்கு இல்லையா? ஸோ இந்த கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க? கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க? எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்போ இந்த இங்கே நீங்க கோர்ஸ் சேர்றது எப்படி இந்த போய் எக்ஸ்பிளைன் என்ன தெரியும்? Digital marketing centers, coaches. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச்சிங் இம்பாக்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இம்பாக்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இம்பாக்ட். எதை யூஸ் பண்ணி ஒரு ஒரு எண்ட் யூசர், அதாவது நம்மளா வந்து இந்த எண்ட் யூசர், ஓகேவா? ஒரு யூசர் எதை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த தேடுறான் கணக்கு இருக்கு ரைட்டா. ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபோன் வாங்கணும், எனக்கு 30,000 ரூபாய்க்கு தான் ஒரு ஃபோன் வாங்கணும். ஸ்மார்ட் போன்ஸ் அண்டர் 30K இல்ல 30,000 ருபீஸ் போடுறல கீவேர்ட் போட்டோன்னே என்ன ஆகுது, 30,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற சைட்டா காட்டு இல்லையா? இல்ல உங்களுக்கு ஃபிளிப்கார்ட் காமிச்சிருந்தாலே ஸ்மார்ட் போன்ஸ் அண்டர் 30Kன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டு. ஸோ இதுதான் அந்த யுவாங்களோட கீவேர்ட். அது கீவேர்ட்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு எண்ட் யூசர் எதை மெயினா யூஸ் பண்ணி சர்ச் பண்ண போறான் அப்படிங்கிறது தான் கீவேர்ட் ரைட்டா. நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்றது தெரிஞ்சீங்க, நம்மளோட கண்டிப்பா வரும் ரைட்டா. நான் என்ன பண்ணியிருப்பேன், ஃபோக்கஸ் கீவேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ நீங்க பிளாகர் அப்படின்னு ஒரு சைட் சார் காமிச்சிருக்கிறதா எனக்கு தெரியல, ஒரு பிளாகர் அப்படின்னு ஒரு சொல்லுவோம். இந்த பிளாகருக்குள்ளெல்லாம் போகணும், நம்ம ஒரு சைட் நம்ம பேஜுக்கு எது கீவேர்டுன்னு செட் பண்றதா, இது எது யூஆர்எல்னு செட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஓகே. ஆனா இப்போ வேர்ட் பிரஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிளகின் ரேங்க் மேட்ச் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் சார் உங்களுக்கு கண்டிப்பா பிளாட்ஃபார்ம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளக். எஸ்சிஓக்கு அது அந்த பிளகின் தான் அப்படிங்கிறது. ஓகேவா, ரேங்க் மேட்ச். ஸோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா இது எல்லாமே எனக்கு ஒரு விண்டோலே இருக்கு. ஸோ நான் இதை இப்போ யூஆர்எல் ஒரு இடத்துல போய் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், டைட்டில் ஒரு இடத்துல போய் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷன் ஒரு இடத்துல, ஃபோக்கஸ் கீவேர்ட் போய் இடத்துல செட் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு ஒரு. அண்ட் இப்போ உங்களுக்கு எஸ்சிஓ இருக்குன்னா எஸ்சிஓ பத்தி உங்க எல்லாருக்கும் பேசிக் ஐடியா இருக்குல்ல. ஸோ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து கீவேர்ட் ஒரு மஸ்ட் இல்லையா. ஸோ பேக் லிங்க்ஸ் எல்லாம் ஆஃப் பேஜ் எஸ்சிஓ போயிடும். ஆன் பேஜ் எஸ்சிஓல உங்களுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒரு மேஜர் இருக்கு. அது போக உங்களுக்கு லிங்க், இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க் ஒரு மேஜர் இருக்கு. ஓகேவா. அது போக வேர்ட் கவுண்ட், கண்டென்ட் கிரியேஷன்ஸே உங்களுக்கு சர்ச் சொல்லியிருக்கு. வேர்ட் கவுண்ட் வந்து ரொம்ப 2000 வேர்ட்ஸ் இருக்கும். சில சைட்ஸ் சில சைட்ஸ்க்கு 800 வேர்ட்ஸ் இருந்தா போகும், சில சைட்ஸ்க்கு 1200 வேர்ட்ஸ். அதை நம்ம அனலைஸ் பண்ணணும் ரைட்டா. ஸோ இப்போ இந்த வேர்ட் கவுண்ட் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும். இமேஜுக்கு ஆல் டெக்ஸ்ட் ஆட் பண்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும். பேராகிராஃப்ஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் காம்ப்ளிகேட். ஸோ ரேங்க் மேத்தை ஏன் யூஸ் பண்றாங்க, வேர்ட் ப்ரெஸ் ஏன் யூஸ் பண்றாங்க, இந்த 20 கிரைட்டீரியாவில் உங்களுக்கு ஒரே பேஜ்ல உங்க சைட் எதை மிஸ் பண்றதும் அதே கண்டிப்பா, நீங்க எதை கரெக்ட் பண்ணணும் அதே. ஸோ இப்போ எனக்கு ஒரு நாள் டிராக் ஆக வேண்டிய விஷயம் எனக்கு 2 மணி நேரம் பண்ணணும், நான் கைவிட்டு 2 மணி நேரம் விஷயம். இது எல்லாமே வேர்ட் ப்ரெஸ்ல நம்ம ஷிப்பிங் இருக்கணும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க கிட்ட இவர் கிளாஸ்ல கொடுத்தா உங்ககிட்ட நான் பிளாகரையும் கொடுத்து வேர்ட் ப்ரெஸ்ஸையும் கொடுத்து இது ரெண்டு எதாவது சொல்ல பண்ணுன்னு சொன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா எதுக்கு போய்க்கு
இதுதான் சயின்டிஃபிக் புரியுதா? இன்னொரு மெயின் பர்ஸ்பெக்டிவ் இல்ல. இப்போ இந்த 2025 வந்தாச்சு. 2024ல கூகுள் வந்து ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ உங்க சைட் சரவணன் சைட் வச்சிருக்காரு. பேர் என்ன சொல்லி காளிசன். காளீஸ்வரன் சைட் வச்சிருக்காரு. 2 பேர் 2 சைட் வச்சிருக்காங்க. ஓகேவா? சரவணன் வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் பழசு. ஒரு 10 வருஷம் பழசு. காளீஸ்வரன் என்ன பண்ணிருக்காரு 2 வருஷம் முன்னாடி. ஓகேவா? 10 வருஷம் முன்னாடி மொபைல் போன்ஸோட யூசேஜ் இந்த அளவுக்கு இருந்துச்சா? இல்ல. ஒரு 15 வருஷம் முன்னாடி சுத்தமாவே இல்ல. அப்போ வந்து மொபைல் போன் போடுற யார் பெருசா இன்டர்நெட்டே ஆக்சஸ் பண்ண முடியாது. இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா கம்ப்யூட்டர் தான். சரி. அந்த டைம் கிரியேட் பண்ண வெப்சைட்ல அவர் ஆர்டர் பண்ணாம அப்படியே வச்சிருக்காரு. ஓகேவா? அதுவே நம்மளுக்கு எஸ்இஓ பெர்ஸ்பெக்டிவ்ல ரேங்கிங் கீழ கொண்டு வந்திருக்கும். ரொம்ப நாளா ஆர்டர் பண்ணாம டூவர்ஸ் மாத்தாம இருந்தாரு. பட் இப்போதைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ அந்த டைம் போனோட சைஸ் எல்லாம் என்ன போன் 18 வருஷம் பெருசு. இவ்வளவுதான் எடுத்து காதல வச்சுட்டு ஆனா இன்னைக்கு ஒரு போனோட சைஸ் என்ன சைஸ் இருக்கு? இந்த சைஸ் இல்லையா? சோ இப்போ காளீஸ்வரன் 2 வருஷம் மேல இவர் உருவாக்குற டைம்ல மொபைல் போன் யூசர்ஸ் ஜாஸ்தி ஆனாங்களா? கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் மொபைல் போன் தான் கேட்கும். நீங்க ரீசெண்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் தவறீங்க போன்ல தான் பாருங்க. ஓகேவா? சோ இப்போ இவரோட சைட் இருக்கு. இவரோட சைட் நான் போன்ல யூஸ் ஓபன் பண்றேன்னா எப்படி ஸ்பேஸ் அதிகமா இருக்கணும், மிஸ்அலைன்டா இருக்கும், இன்னும் அரைக்குறையா இருக்கும். ஏன்னா அவர் அது வந்து போனுக்கு ஆப்டிமைஸ் வந்து கிடையாது இல்லையா? ரொம்ப பழைய சைட் தான். HTML படிச்சிருக்கீங்கல்ல, நீங்க மீடியா கொரி ஒன்று எழுதினா மட்டும்தான் அதை போனுக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகே, அந்த டைம் மீடியா கொரின்னு எனக்கும் தெரியாது. அப்ப எனக்கு போன் யூசர்ஸே கிடையாது. அண்ட் அந்த டைம் அப்படியே அவர் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாரு, இத்தனோன்னு சைஸுக்கு ஸ்க்ரீனை ரெடி பண்ணியிருப்பாரு. பட் இப்போ இருக்க ரேஷியோக்கு ஸ்க்ரீன் சைஸ்க்கு மாறுமா வராது? கண்டிப்பா மாறும். ஸோ உள்ள போறீங்க, உள்ள போனாலே ஒன்னு இங்க இருக்கு, ஒன்னு இங்க இருக்கு, ஒன்னு இங்க இருக்கு, ஒன்னு இங்க இருக்கு, உங்களுக்கே பார்த்துட்டு என்னடா சைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே. அடுத்தது நீங்க காளீஸ்வரனோட சைட்டுக்கு போயிடுங்க. ஓகேவா? போன்ல ஓபன் பண்ணுங்க. போனோட டைமென்ஷன் கேட்டாப்ப எல்லாம் அடுத்தது நீட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? பக்கா சைடா இருக்கு. சூப்பர். ஸோ ஜென்வன் கம்பெனி அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ கூகுள் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டாங்க. அனலைஸ் பண்ணிட்டு கூகுள் 2024 என்ன பண்றாங்க, மொபைல் ரெஸ்பான்சிவா உங்க போன் இருந்தா மட்டும், உங்க வெப்சைட் இருந்தா மட்டும்தான் அது ரேங்கிங்கே ரைட்டிலே போயிட்டு. ரேங்கிங் தான் நீங்களோட தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா தானே? ரேங்கிங் என்ன சைட்டை மேல கொண்டு வரும். ஸோ இந்த சைட் மேல வரணும் அப்படின்னாலே சர்ச் கன்சோல்ல உங்களோட சைட் மொபைல் அப்ளிகேஷன் இது பண்ணுவோம். இப்ப சொல்லுங்க, யாரோட சைட் மேல வரும்? காளீஸ்வரனோட ஆப்வியஸா வரும் இல்லையா? ஸோ இந்த ப்ராப்பர் ஃபார்மை வேர்ட்பிரஸ் என்ன பண்ணாங்க 5 வருஷம் முன்னாடி. ஓகே, இப்போ HTML மூலமாவே என்னால மொபைல் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும். ஆமா தானே? ஆனா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 10 நாள் ஆச்சு. நான் மீடியா கொரி எழுதி நான் ஒவ்வொன்றையும் பேடிங் மார்ஜின் ஒவ்வொன்றா குறிக்கணும். எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அரேஞ்ச் பண்ண மட்டும் நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வாட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு டைம் ஏறிட்டே போகும் பயங்கரம். ரைட்டா? அண்ட் சில நேரம் மாறும். இப்போ இந்த போன் இந்த சைஸ்ல இருக்கு, இந்த போனோட இப்போ இவ்வளவு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க கேக்கு. ஸோ ரேஷியோவே மாறிடுச்சா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும், திருப்பி எல்லாமே மிஸ் ஆகிடும். நான் உடனே இந்த டைமென்ஷன் தனியா ஒரு வீடியோ கொடுக்கிறேன். ஸோ இது வந்து ஹெக்டிக் ப்ராசஸா இல்லையா? ஹெக்டிக்கான ப்ராசஸ் இல்லையா? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் எல்லாம் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்க்குற அனிமேஷன் சரி
இது கிளாஸ் எதுல இருக்கும்? என்னடா நம்ம ஸ்கூல் சரி நம்ம காலேஜ்லயே சுத்தி சீரியஸ் இருக்கும். ஒரு நாள் கிளியர் இருக்கு. என்ன பண்றாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு சீனியர் விளையாடுறோம். ஏன் நீ மட்டும் மார்க்ஸ் எடுத்து நான் தான் நேற்று கேட்டேன் சும்மா நேற்று நான் தான் சும்மா கம்பெனி சொல்லுவேன். சரி ஓகே. ஸோ HTML மூலமா நான் எழுதணும்னா ஒரு பெரிய தரவு இல்லையா? ஸோ வேர்ட்பிரஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. முதல்ல என்ன யோசிச்சோம், கோடிங் எழுதுனா தான் கஷ்டப்படுறாங்க, கோடிங் எழுதினாலும் இதை முடிப்பாங்க. ஸோ இப்போ மீடியா பெரியாலும் எழுதணும்னா எங்களுக்கு தான் மண்டை வெடிச்சிருக்கும். ஸோ இப்போ இது எதுவுமே இல்லாத ஈஸி கஸ்டமர் மோஸ்ட் ஈஸியஸ்ட் வேயா எதை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க பார்க்கணும். பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்போ நான் மற்ற வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்க தனியா இப்படி கோடிங் பண்ணிட்டு இருக்க டைம் ஒரு பட்டன் கொண்டு வந்து இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்க ஸ்கிரீனே ஒரு மொபைலோட சைஸுக்கு மாறுற மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷன் புரியுதா? ஸோ இப்படி ஒரு ஆப்ஷனை கொண்டு வரேன். இது 2020 இப்போ எனக்கு என்ன ஆகுது, என் ஸ்கிரீனே இந்த சைஸ்க்கு மாறிடுச்சு. ஆல்ரெடி இங்க எல்லாம் டிராக் அண்ட் டிராப் தான் எடுத்து எடுத்து வச்சாங்க. ஸோ நான் என் ஸ்கிரீன் சைஸுக்கு ஏற்றாப்புல எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடுச்சு, மொபைல் ஆப்ஷன். புரியுதா? ஸோ இதே மாதிரி இப்போ போக போக என்ன பண்ணாங்க, டேப்லெட் அதாவது ஐபேட் இருக்குங்க, ஐபேடு டேப் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த டேபோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். அந்த ஸ்கிரீன்ல எழுதி இப்போ HTML 10 நாள் ஆக வேண்டிய விஷயம் எனக்கு இங்க 1/2 நாளையே முடிஞ்சிடும். புரியுதா? இப்போ நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஆப்வியஸ் WordPress. புரியுதா? உங்களுக்கு டே பை டே WordPress ஓட யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இல்ல அவ்வளவுதான். இப்போ தெரியுதா ஏன் WordPress ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா நீங்க ஏன் WordPress பண்ணுவீங்க? உங்களோட மெயின் பெர்ஸ்பெக்டிவ் பிளாக்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். இதுல தான் உங்களுக்கு மெயின் வேலையே இருக்க போகுது. ஸோ இதை இப்போ நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க, இல்லை நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னு யாராச்சும் அப்பா இங்க பிசினஸ் பண்றாங்களா? பண்றாங்க. ஓகே சரி. இப்போ நீங்களே ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க. இப்போ நாளைக்கு ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் போறீங்கன்னா உங்க பிசினஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படிங்கிற வெப்சைட் இன்வெஸ்ட் கண்டிப்பா வேணும் இல்லையா? அது வந்து உங்களோட ஐடென்டிட்டியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ இப்போ சரவணன் எடுத்த உடனே ஒரு பிசினஸ் ஓனரா இருந்து ஒரு வெப்சைட் வரணும்னா முதல்ல என்ன எக்ஸ்டர்னலா ஹையர் பண்ணணும். ஒரு டெவலப்பர் ஹையர் பண்ணி அவங்க மாசம் மாசம் காசு கொடுத்து ஒரு வெப்சைட் தனி காசு கொடுத்து ஹோஸ்டிங் தனித்தனியா தேடணும். ஆனா இப்போ சரவணன் நினைச்சா WordPress ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு. சரவணனுக்கு வெப்சைட் அவரே அது அவர் இஷ்டப்படி கிளிக் பண்ணுவாங்க. எவ்வளவு டைம் எடுத்தாலும் கிளிக் பண்ணி கம்பல் பண்ணினா சிம்பிளா ஆண்டர்பிரினர் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆனா புரியுதா? ஸோ நாளைக்கு போவோம் ஆரம்பம் எல்லாரும் நம்ம வெப்சைட் இல்லையா? சரி இப்போ WordPress இன்ஸ்டால் பண்றது எனக்கு வந்து ரெண்டு வரும். இன்னும் வந்து அதான் .org யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். அதையே நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து சாம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட்ல நம்ம work அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கிரெடென்ஷியல் நம்ம வாங்கலாம். சார்கிட்ட கேட்பேன், நீங்களே இன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா எப்படியும் உங்களுக்கு WordPressனா என்ன எப்படி எல்லாம் கற்றுக்க முடியும். ஸோ நீங்க இன்னைக்கு சாம்ப் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 1 hour டைம்